தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் சம்பந்தப்பட்ட கண்ணுக்குட்டி, தாமோதரன் உள்ளிட்டோரை விசாரிக்க காவல்துறை மனு அளித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், முழு விவரங்கள் என்ன? மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது பூலாம்பாடி கிராமத்தை சேர்ந்த தங்கராசு என்பவர் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்ததாக இந்த சம்பவத்தின் அடிப்படையில கள்ளக்குறிச்சி போலீசார் அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில அவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டதுல அவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்து தெரிய வந்தது. இந்த நிலையில அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்த ஆய்வறிக்கையை மருத்துவ குழுவினருடன் அந்த அறிக்கையை மேற்கொண்ட நிலையில கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவர் மெத்தனால் கலந்த சாராயத்தை பருகிதான் உயிர்ந்திருக்கார் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே இந்த கள்ளச்சாராய வழக்கில கைதாகக்கூடிய கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் மற்றும் உட்பட 22 பேர் இந்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சிபிஐ ஆனது தற்போது இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக இந்த தங்கராசு என்பவர் உயிர்ந்ததற்கான காரணம் மெத்தனால் கலந்த சாராயத்தை பருகிதான் உயிர்ந்திருக்கார் என்று தெரிய வந்த நிலையில மேலும் அவர் மீது கள்ளக்குறிச்சி போலீசார் புதிய ஒரு வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று இந்த தங்கராசு என்பவர் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜிடம் சாராயம் வாங்கி பருகியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில அவரை தற்போது விசாரணை எடுத்து இந்த நிலை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி காவல்துறை சார்பில் நீதிமன்றம் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவின் மீதான விசாரணையானது தற்போது இந்த கள்ளக்குறிச்சி கூட நீதிமன்றத்தில், அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில நீதிபதியானவர் இந்த ஹரிகரன் என்பவர் இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவரையும் 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் மீது மெத்தனால் கள்ளச்சாராயம் கொடுத்ததாக ஏற்கனவே ஒரு வழக்கான பதிவு செய்யப்பட்டு சிபிஐ வசம் இருக்கும் நிலையில புதிதாக ஒரு வழக்கான தற்போது இவர்கள் மீது போடப்பட்டு அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தோட நீதிபதி அவர்கள் அவர்கள் 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதனால் இந்த வழக்கில் கூடுதல் திருப்பமாக இதை எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.